நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. அதை இங்கே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ சகர்கால நேரம் வருது இல்லையா, நோன்பு கால நேரங்களில் இது சகர் நேர உணவாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம ரெசிபியை பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2 கிளாஸ் அளவு, ஒரு 2 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆழாக்குன்னு அந்த அளவு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் ஒரு சின்ன தக்காளி, நான் ஒரு 2-3 பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் மல்லி புதினா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் இஞ்சி போட்டு 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், இவ்வளோதான். தாளிப்புக்கு பட்டை ஒரு 2 இன்ச்சு அளவு, ஒரு 2 ஏலக்காய், இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான். இதை நினச்சப்போ எப்போ வேணாலும் செய்கிற அளவுக்கான தேவையான பொருட்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு குக்கரில் போதும். ஒரு குக்கரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு தேவையான அளவு எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கோங்க. ஒரு 60 ml அளவு ஊற்றினா போதும்னு நினைக்கிறேன். அந்த அளவு போதுமானதாக இருக்கும். அதில் நம்ம அந்த தாளிப்புக்கான பட்டை ஏலக்காய் போட்டுட்டு, நம்ம அரிஞ்சு வச்சு சைஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை போட்டு ரொம்ப ஒரே ப்ரௌன் கலர் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு வதக்குனா போதும். தாளிப்பில் நான் அதை போடும்போதே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வதக்குறதுனால சீக்கிரமே வதங்குங்கனால அதை போடுறேன். நம்ம எப்போதும் செய்கிறது தான். அதோட இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு வாசம் தான். ஸோ 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். நான் 2 ஆழாக்கு நம்ம எடுத்துருக்கோம் அரிசின்னா, அதுக்கு 2 டீஸ்பூன் அளவு நான் கணக்கு வச்சு நான் போடுறேன். அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இது எப்போ வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு ஊரில் போயிடும், ஊர்லேருந்து ஒன்றுமே இல்லை, வெறும் வெங்காயம் தக்காளி தான் இருக்குன்னா இதை சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், ஓரளவு வாசம் வர வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து வாசம் வர வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப பொடிசாக அறிய வேண்டாம். இதுக்கு இந்த சாதத்துக்கு கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சு போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து ரொம்ப மசியெல்லாம் இது வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 2 வதக்கிட்டு நம்ம இந்த மஞ்சத்தூள், கரம் மசாலா தூளையும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மாதிரி, ஏன்னா அதான் கலரு, அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம இது ஹோம்மேட் கரம் மசாலா தூள் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த பிரியாணி மசாலா மாதிரி, அது இருந்தால் கூட அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அதை போட்டு அதையும் ஒரு பரட்டிட்டு மல்லி புதினாவையும் இதிலேயே சேர்த்துடலாம். ஒரு கை அளவு மல்லி புதினா அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையுமே நான் இதில் போடுறேன்ல, கடைசியிலனா நான் போட போகிறதில்ல. ஏன்னா இது வதக்குறதுலேயே அந்த ஸ்மெல், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த சாதத்துக்கு. அவ்வளோதான். இப்போது இந்த அளவுக்கு நம்மளாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1க்கு 1.5 அப்படிங்கிற பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கனால அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி ஊற்ற போகிறேன். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு நான் ஒரு தண்ணியான பால், ரொம்ப கெட்டியான பால்லாம் சொல்ல முடியாது, தண்ணியான பாலாக ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு அரை மூடி இதில் எடுத்த மாதிரி கட்டியான பாலும் தண்ணியான பாலும் சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ஊற்றுறேன். இது ஆப்ஷனல், அதாவது எக்ஸ்ட்ரா டேஸ்ட், ரிச் டேஸ்ட்டுக்கு தான். உங்களுக்கு அது இல்லை வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுனாலும், இல்லை அவசரத்துக்கு செய்கிறதுனாலும் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இது ஊற்றினா இதுவும் இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது. நம்ம அந்த கணக்குக்கு இப்போ 2 கப்புன்னாக்கா நான் ஒரு 3-3.25 அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கு தேங்காய் பால் அளவும் தண்ணி அளவும் நம்ம கணக்கு பார்த்து அதை ஊற்றிக்க வேண்டியது தான். இப்போ 2.25 அளவு தண்ணியும் ஒரு டம்ளர் நான் தேங்காய் பாலும் ஊற்றிருக்கேன். அதாவது தண்ணி தேங்காய் பால். தேவையான அளவு உப்பு சரி பார்த்து உப்பு போட்டுக்குவோம். நம்ம அரிசியை ஒரு அரை மணி நேரமாவது அட்லீஸ்ட் ஊற வச்சுட்டாக்கா நல்லாயிருக்கும் இதுக்கு. அவ்வளோதான். நம்ம அந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை ஊற வச்சுட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ கொதி வந்துருச்சு. கொதி வந்ததும் நம்ம இந்த அரிசியை கொட்டி நல்லா கிளறி விட்டு அந்த தண்ணி கொதித்து சுண்டுற அளவு வரைக்கும் நம்ம திறந்தே இருக்கட்டும். குக்கரை மூட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு புதினா துவையல், சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு புதினா துவையல் போதுமானது வெஜிடேரியன்ஸுக்கு. உருளைக்கிழங்கு வறுவலும் கூட சூப்பராக இருக்கும். நான் வெஜிடேரியன்ஸ் பிரியர்களாக இருந்தீங்கன்னா மட்டன் சுக்கா நம்ம சேனலில் இருக்குது, அது செய்யலாம். சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி, அப்புறம் நிறைய இந்த ப்ரான் கிரேவிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனே சொல்லலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு கிளறிட்டு அப்புறம் மூடியை போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் ஸ்டீம் வந்ததுக்கும் நம்ம அதுக்கப்புறம் இதை போடுவோம். இப்போ நீங்கள் அந்த கேமரா உங்களுக்கு எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இதை பாருங்கள், ஸ்டீம் வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுட்டு சிம்மில் வச்சு
நான் விசில் விட மாட்டேன் பொதுவாகவே சாதத்துக்கு. சிம்மில் வச்சு ஒரு 8 நிமிஷம் சென்று ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஸ்டீம்லாம் விட்டதுக்கப்புறம் கிளறி விட்டுறேன். அடி வரைக்கும் சூப்பராக பொலன்னு ரொம்ப நல்லா இருந்துருக்கும். இது நாங்கள் என்ன குழம்புக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது டக்குன்னு இதை செய்கிறது. அதனால எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து காம்பினேஷன் மட்டும்தான் நாங்கள் மாற்றி மாற்றிக்குவோம். ஒரு நாளைக்கு ப்ரான் கிரேவி, ஒரு நாளைக்கு மட்டன் சுக்கா, அந்த மாதிரி நாங்கள் விரும்பின மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். சகர் நேரங்களையும் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுவோம். ஆஃபீஸ்க்கு, ஸ்கூல் லஞ்சுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாக்ஸு கொடுக்கறதுக்கு ஏற்றதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.